என்னது நீட்டு சென்டர்ஸ் எல்லாம் தடை பண்ணுறாங்களா அப்படின்னு நீதி அரசு சொல்லியிருக்காரா என்னன்றத தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் முழு தகவல் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2026 நீட்டு தேர்வில் கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்றவங்களுக்கு ஆர்ஜிஆரில் ஒரு ஸ்பெஷல் பேட்ச் பண்ணுறோம். அந்த சீட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு எங்கள் டீம் ரெடியாக இருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற முழு உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ரைட்டா? இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா 8695186953 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை கொடுத்துருங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ரைட், என்னடா தடை பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? ஆமாம், 2021 தமிழக அரசை பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைக்கிறாங்க, நீதி அரசர் முருகேசன் தலைமையில். அப்போவே பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழு சில விஷயங்கள் எல்லாம் பரிந்துரைச்சிருக்கு. என்ன விஷயங்களெல்லாம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் தரம் உயர்த்தப்படணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல கண்கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸாம்ஸ் புதிய கல்விக் கொள்கைகளை சொன்னாங்களே, 5th ஒரு எக்ஸாம், 8th ஒரு எக்ஸாம் அப்படின்னு 10 வரைக்கும் பொது தேர்வு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க பல மாணவர்களோடையும் பெற்றோர்களோடையும் ஆசிரியர்களோடையும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கலந்துரையாடி இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை வாங்கியிருக்காங்க. அந்த கருத்துக்கள் படி இன்னைக்கு என்ன இந்த பரிந்துரையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸில் மேக்சிமம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸில் விரல விட்டு சொல்லிடலாம், இந்த ஸ்கூலில் தான் நீட்டுக்கும் ஜேஇக்கும் கிளாஸஸ் இல்லை அப்படின்ட்டு. மற்ற எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் 2021 அரசு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இன்னும் பதவி ஏற்றுக்கிறப்பயே எந்த பள்ளிகளிலும் நீட்டு தேர்வுக்கோ இல்லைனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கோ கிளாஸஸ் வைக்கக்கூடாது ஸ்கூல் உள்ள அப்படின்னு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்டோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஸ்கூலில் இல்லை அப்படின்னா, எல்லா ஸ்கூல்லையும் ஸ்கூல் நடக்குதோ இல்லையோ நீட்டு தேர்வுக்கு கிளாஸஸ் நடக்குது, ஜேஇ தேர்வுக்கு கிளாஸஸ் நடக்குது. ஆனால் பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த நீட்டு ஜேஇக்கு இல்லைன்னா அந்த ஸ்கூல்லே போக மாட்டேன்றாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, நார்மலாக அந்த ஸ்கூலுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா நீட்டுக்கும் ஜேஇக்கும் கிளாஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, பசங்க வெளியில் போயிடுறாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நீட்டு சென்டரு, ஏதோ ஒரு கிளாஸஸ், ஏதோ ஒரு டீச்சரை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே கிளாஸஸும் போட்டுறாங்க. இதனால ஆழ்ந்து படிக்கக்கூடிய தன்மை தடைபடுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீதி அரசர் முருகேசன் தலைமையிலான குழு சொல்லியிருக்கு. படிப்பு பண்ண முடியல, +1 +2 கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து படிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடுது. அதே போல் பொது தேர்வுக்கு அவங்க ரெடி ஆகிறதும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல, மார்க்கும் வர்றதில்ல. அல்டிமேட்டாக ஜேஇக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜேஇயில் ஏதோ பர்சன்டைல் வாங்குறாங்களே தவிர அந்த 75% அப்படின்றக்கூடிய மினிமம் மார்க் இல்லாமல் போயிடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கல்வி கற்கும் திறன் பார்த்தீங்கன்னா முறைப்படியாக இல்லை. அவங்க நீட்டுக்கு அப்படின்றதுனால அந்த எம்சிக்யூ டைப்லேயே அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லு போயிடுது, ஒரு விஷயத்தை எப்படி லேர்ன் பண்ணணுன்றதையும் போயிடுது, ப்ரெசென்ட் பண்ணுற ஸ்கில்லும் போயிடுது. இது எல்லாத்தையும் போகிறதுனால அந்த குழந்தைங்களோட கல்வித்திறன் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுத்து உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் எங்கெல்லாம் பள்ளிகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கிளாஸ் நடத்துகிறாங்களோ இல்லை சென்டர்ஸோட பிரைவேட் சென்டர்ஸோட இணைந்து கிளாஸஸ் நடத்துகிறாங்களோ அந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக தடை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லையே ஜேஇக்கான கிளாஸ் நடக்குது, நீட்டுக்கான கிளாஸ் நடக்குது. அப்போ தடை பண்ண வேண்டிய இடம் என்னன்னா அரசு பள்ளிகளில் தான் ஃபஸ்ட்டு நம்ம தடை பண்ணணும். அது நல்லதானா? நல்லதில்லை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து சில பேர் டைரெக்டாகவே வாங்குறாங்க. சில குழந்தைங்களுக்கு இந்த 7.5% மூலயமா அவங்க போகணுன்னாலும் நீட்டு தேர்வில் தகுதி இருந்தால் தான் போக முடியும். அந்த மினிமம் மார்க் எடுக்கிறதுக்கு ஸ்கூலில் நடத்துறதை வச்சு அதனால் குழந்தைங்களுக்கு போக முடியாது. அப்போ அரசு கொடுக்கக்கூடிய அந்த அடிஷ்னல் ட்ரைனிங் மூலயமா தான் இன்றைக்கி ஜேஇ அட்வான்ஸில் கூட இந்த வருஷம் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா த்ரூ பண்ணியிருக்கு, அரசு பள்ளி மாணவி. அப்போ அந்த அரசு பள்ளிகளில் இந்த மாதிரியான வகுப்புகள் நடத்தப்படலைன்னா எப்படி அந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஐஐடியில் ஒரு அரசு பள்ளி மாணவனோ இல்லைன்னா அரசு பள்ளி மாணவியோ மருத்துவத்துறையில் இருக்க அந்த நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வில் எப்படி போவாங்க? ரைட் தானே?
ப்ரைவேட் காலேஜில் ரைட்டு ஓகே, ப்ரைவேட்டு வந்து பள்ளிகளில் நடத்தக்கூடாது, இதெல்லாம் ஓகே. ஆனால் நடத்தக்கூடாதுன்னா எல்லாருக்கும் ஒன்று தானே, பள்ளிகளில் நடத்தக்கூடாதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பள்ளிகளில் நடத்தக்கூடாதுன்னா அரசு பள்ளிகளிலும் நடத்தக்கூடாது, ப்ரைவேட்டு ஸ்கூல்ஸ்லையும் நடத்தக்கூடாது. ஆனால் இதை எப்படி வந்து அரசு வந்து முடிவெடுக்க போகுது, இதை எப்படி தடை பண்ண போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் கொடுங்க. சரியா? தேங்க்யூ.